அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எவற்றையெல்லாம் உருவாக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளும் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றன. அதிக அளவுல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக 7ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வீற்றிருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை மிக வலுவாக ஜென்மராசியின் மீது செலுத்துகிறாருங்க. 3 மற்றும் 11ஆம் இடத்திலும் குருவின் சுப பார்வை பதிகிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் கையில் எடுக்கும் போது காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய சுப பார்வை அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான மாற்றம், சுப நிகழ்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் என அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகத்தை லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய சுப பார்வை லாபஸ்தானத்தை மட்டுமல்ல ஜென்மராசியையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது இல்லத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதுமனை புகுதல், காதுகுத்து, வளகாப்பு என பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் 20ஆம் தேதிக்கு பிறகு 7இல் வருகிறார். 7இல் வருவது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் 7இல் சஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகளை நினைத்தபடியே பூர்த்தியாக கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சுக்கிரனினுடைய அமைப்பு காரணமாக அத்தனை விதமான தடைகளும் விலகுகின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு உட்பட எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பையும் அவற்றிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் உங்களது கடின உழைப்பிற்கும் உங்களது திறமை மற்றும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று வெளிக்கொணரக்கூடிய திட்டங்கள் அனைத்திற்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஆதரவும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட அற்புதமான வளர்ச்சியை அரசியல் சார்ந்த பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மிக விரைவில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கக்கூடிய புதனும் நுழைகிறாருங்க. சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனும் 24ஆம் தேதி முதல் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சிறப்பான முறையில் அமையும். அது மட்டுமல்லாது மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே தேர்வு செய்து படிப்பதற்கான யோகம் உட்பட பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறு வகையில இருந்த சிரமங்கள், தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மிக விரைவில் அவர் 6இல் ஆட்சி பலம் பெற போகிறார்.
இருக்கிறார். எனவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவாலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தை ராசியின் அதிபதியான செவ்வாயும் ராகுவும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய வேளையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறையக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உட்பட பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக உயரும். புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அடிக்கடி சந்திக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. மோட்சக்காரகரான கேதுவும் லாபத்தில் வீற்றிருக்கிறார். குருவின் சுப பார்வையும் அவர் மீது பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி நேர்மறையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் தொழில் வளர்ச்சியும் லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது நான்கில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக சனி நான்கில் இருப்பது நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக வெகுவளவில் சிரமங்கள் குறைகிறது. ஏனென்றால் அவர் தனது சஞ்சார தூரத்தில் அர்த்தாஷ்டக சனியில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார். எனவே இனி படிப்படியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் மறைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். திட்டமிட்டபடியே பல பணிகளை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம். பல வகையில பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இந்த தருணத்தில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு, சுக்கிரன் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது போன்ற கிரகநிலைகள் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கின்றன. எனவே கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்வில் 24/5/2024 முடிவதற்குள் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல சுப செய்திகள் நிச்சயம் கிடைக்கும்.